Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி சூப்பரான ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நாம Alight மோஷன் ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்றது. சோ அதான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் Alight மோஷன் ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. இதற்கு கீழ இருக்கக்கூடிய இந்த green plus ஐகானை செலக்ட் பண்ணிக்கலாம். இத செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கிரீனுக்கான ரேஷியோ செலக்ட் பண்ணனும். இதல 9:16 ஃபுல் ஸ்கிரீன் ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கீழ இருக்கிற கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடிட் பண்றதுக்கான பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ கீழ இருக்கிற இந்த green plus ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியாவை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கேலரி வந்து ஓபன் ஆகும். இங்க இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களோட ஃபோல்டர் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இத நீங்க கிளிக் பண்ணி எந்த ஃபோல்டர்ல இருந்து இமேஜை செலக்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்க முடியும். இதல நான் இந்த இமேஜை பயன்படுத்தி தான் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போறேன். சோ இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேனுவலா இந்த மாதிரியும் ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா மேல இருக்கக்கூடிய 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா அப்படிங்கற ஆப்ஷன் கூட நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இமேஜை ஃபுல் ஸ்கிரீனுக்கும் செட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜோட லெந்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம். சோ அதுக்காக நீங்க எவ்வளவு லெந்த்துக்கு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க போறேன். இதோட கார்னர்ல இருக்கிற இந்த ஆரோ மார்க்கை நீங்க இந்த மாதிரி லெந்த்தன் பண்றது மூலமா ஈஸியா உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இந்த இமேஜுக்கு சில எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம். சோ அதுக்காக இந்த இமேஜை ஜஸ்ட் இந்த மாதிரி ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படினா கீழ எஃபெக்ட் அப்படின ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இத ஓபன் பண்ணிக்கோங்க. இத ஓபன் பண்ணீங்க அப்படினா ஆட் எஃபெக்ட் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாப்ல இருக்கக்கூடிய இந்த சர்ச் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இதுல RGB அப்படின்னு நீங்க டைப் பண்ணனும். சோ இந்த மாதிரி நீங்க டைப் பண்ணீங்க அப்படினால இதுல உங்களுக்கு சேனல் ரீமேப் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இத ஓபன் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல செகண்ட்ல இருக்கிற G க்கு நேரா B யை வந்து நம்ம செலக்ட் பண்ணனும். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நம்ம B யை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. மேல இமேஜோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு அகைன் இந்த எஃபெக்ட்டை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிக்கிட்டு இதல திரும்ப ஆட் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த தடவை மேல சர்ச் ஐகானை கிளிக் பண்ணி நம்ம என்ன செலக்ட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா விக்னெட் அப்படினு வந்து சர்ச் பண்ண போறோம். இதுல VIG அப்படினு போடும்போது நமக்கு விக்னெட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து வந்துரும். சோ இத வந்து ஓபன் பண்ணிக்கிட்டு இதுலயும் ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த விக்னெட் அப்படின்றத வந்து நம்ம ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணோம் அப்படினா அதற்கான செட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி நமக்கு வரும். இதுல இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட்னட்ஸ் அதே மாதிரி இதோட ஸ்ட்ரெngth எல்லாம் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதல நான் ஸ்ட்ரெngthையும் வந்து கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். நீங்க ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இமேஜுக்கு ஏத்த மாதிரி இந்த செட்டிங்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட்னஸ் அதே மாதிரி ஸ்ட்ரெngth இது ரெண்டுத்தையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படினாலே நம்மளோட இமேஜ் வந்து பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இத ஃபுல்லா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மேல இருக்கிற இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி அகைன் வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம இதுலயே இன்னொரு எஃபெக்ட்டும் கூட நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ பேக் வந்ததுக்கு அப்புறமா அகைன் இந்த ஆட் எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எஃபெக்ட்டுக்கான செக்ஷன்லயே உங்களுக்கு blur அப்படினு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இத வந்து ஓபன் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பாக்ஸ் blur வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இத ஓபன் பண்ணீங்க அப்படினா ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஆப்ஷன் வந்து காமிக்கும். சோ இத வந்து கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த blur ஆப்ஷன் வந்து ஆட் ஆகிடுச்சு. இத ஓபன் பண்ணீங்க அப்படினா இதோட ஸ்ட்ரெngthை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நான் இதுல கரெக்ட்டா பாத்தீங்க அப்படினா ஒரு 30 கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நீங்க கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா முக்கியமான அடுத்த ஸ்டெப்க்கு நம்ம போய்டலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா டெம்ப்ளேட் வீடியோ ஒன்னு ஆட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி கரெக்ட்டா இந்த ட்ராக்கோட 00 அப்படிங்கற இந்த ஸ்டார்டிங் பிளேஸ்ல வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழ இருக்கிற பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில இருந்து இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். சோ டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதற்கான ட்ராக்கை வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு கீழ இருக்கக்கூடிய எஃபெக்ட்டை வந்து அகைன் வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இத ஓபன் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ல சர்ச் ஐகானை செலக்ட் பண்ணிக்கிட்டு குரோமா கீ அப்படின்றத நம்ம சர்ச் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்க அப்படினா நம்ம இந்த மாதிரி CH அப்படினு போடும்போது ஃபர்ஸ்ட்லயே நமக்கு குரோமா கீ ஆப்ஷன் வந்துரும். சோ இத ஓபன் பண்ணிக்கிட்டு இதுல green screen அப்படின்றத வந்து டச் பண்ணிடுங்க. சோ செகண்ட்லயே பாத்தீங்க அப்படினா இந்த green screen ஆப்ஷன் வந்து இருக்கு. இத ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி green வந்து ரிமூவ் ஆகிடும். வேணும் அப்படினா நீங்க கரெக்ட்டா வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்றது அப்படினா மேனுவலாவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாத்தையும் நீங்க கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோ நம்ம அப்படியே வந்து சேவ் பண்ணிட போறோம். வீடியோவை சேவ் பண்றதுக்கு ரைட் சைடு டாப்ல இருக்கக்கூடிய இந்த ஷேர் ஐகானை வந்து கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணிட்டு வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழ இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்படினாலே இந்த வீடியோ வந்து கேலரிக்கு சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த process ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா
ஸ்கிரீன்ல சேவ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆகிடும். இதை சேவ் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் நம்ம புதுசா ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து ஓபன் பண்ணி அகைன் வந்து எடிட் பண்ண போறோம். ஸோ அது எப்படி அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டோட்டலா எல்லாமே நீங்க க்ளோஸ் பண்ணிக்கிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா நம்ம இந்த ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய கிரீன் பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு என்டர் ஆயிக்கலாம். இப்போ சேம் அந்த 9:16 ஃபுல் ஸ்கிரீன் ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து என்டர் ஆயிக்கோங்க. இப்போ அகைன் இந்த கிரீன் பிளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண அந்த இமேஜை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த இமேஜோட லென்த்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ நான் இந்த இமேஜை ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட கார்னர்ல இருக்கிற இந்த ஏரோ மார்க்கை லென்த்தன் பண்றது மூலமா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க கரெக்டா உங்களுக்கு தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்த வீடியோவை இதுக்கு மேல லேயரா வந்து ஆட் பண்ண போறோம். அதை ஆட் பண்றதுக்காக இந்த மாதிரி நீங்க பேக் வந்துட்டு கீழே இருக்கிற இந்த கிரீன் பிளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிட்டு மீடியாவை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு அலைட் மோஷன் அப்படின்ற ஃபோல்டரை ஓபன் பண்ணி இப்போ நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆட் ஆனதுக்கு அப்புறமா அந்த வீடியோக்கான லேயரை வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கிற எஃபெக்ட் அப்படின்ற செக்ஷனை ஓபன் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த தடவை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரோமா கீ ஆப்ஷனை ஓபன் பண்ணிக்கிட்டு ப்ளூ ஸ்கிரீன் அப்படின்றத வந்து டச் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா சென்டர்ல இருந்து அந்த ப்ளூ ஸ்கிரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இதற்கான பேஜ் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு சர்ச் ஐக்கானை ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல சிம்பிள் அப்படின்ட்டு நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதற்கான எஃபெக்ட் வந்து நமக்கு ஆட் ஆகிடுச்சு. இப்போ இந்த எஃபெக்ட்டை வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி கரெக்டா 00 அப்படின்னு இருக்கான்னு பார்த்துட்டு லெஃப்ட்ல இந்த டைமண்ட் பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த ட்ராக்கோட லாஸ்ட் எண்டுக்கு வந்து போய்க்கோங்க. லாஸ்ட் எண்ட்ல இந்த ஒயிட் லைனை மூவ் பண்ணி செட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பொசிஷன் அப்படின்ற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டூல 500 கிட்ட நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம். சோ அதுக்காக கீழே இருக்கிற இந்த ஆப்ஷனை நீங்க ரைட் டு லெஃப்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணணும். இந்த மாதிரி ஈஸியா நீங்க ஸ்க்ரோல் பண்றது மூலமா உங்களுக்கு ரைட் சைடுல இந்த மாதிரி நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுல நீங்க 500 அப்படின்ட்டு வர வரைக்கும் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. 500 வந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். சோ அதுக்காக இப்போ நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேட்டஸை ப்ளே பண்ணோம் அப்படின்னா இந்த பார்ட்டிகல் எல்லாமே மூவ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இந்த இமேஜை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். அதுக்காக கீழே இருக்கக்கூடிய இந்த இமேஜுக்கான ட்ராக்கை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த இமேஜை வந்து நீங்க மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இமேஜை கொஞ்சமா ஜூம் பண்ணி இந்த மாதிரி சென்டர்ல வந்து மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா இதுக்கு நம்ம ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ண போறோம். இதுல நான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வேற ஏதாவது லிரிக்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் யூடியூப்ல போயிட்டு உங்களுக்கு என்ன சாங்கான லிரிக்ஸ் தேவைப்படுதோ அந்த சாங்கான நேமை டைப் பண்ணி Black Screen Lyrics Video அப்படின்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற இந்த பிளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய லிரிக்ஸ் வீடியோவை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லிரிக்ஸ் வீடியோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் வந்து ஆட் ஆகிடும். இதற்கான ட்ராக்கை வந்து சர்ச் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து வரும். இதை ஜூம் அவுட் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. இதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இந்த பிளாக் ஸ்கிரீனை வந்து நம்மளால ரிமூவ் பண்ணிக்க முடியும். இதை ஓபன் பண்ணிட்டு செகண்ட்ல இருக்கிற லைட்டன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்கிரீனை வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் ஸ்கிரீன் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. நம்மளோட டெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி ஸ்டேட்டஸ்ல எந்த இடத்துல செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்க கரெக்டா எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா இந்த ட்ராக் எல்லாத்தையும் நீங்க கரெக்டா வந்து ட்ரிம் பண்ணணும். இதை ட்ரிம் பண்றதுக்காக ஸ்டேட்டஸோட எண்டிங் பேஸ்க்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ மூவ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ராக்குமே ஒவ்வொரு லென்த்ல வந்து இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா ட்ரிம் பண்றதுக்கு இருக்கிறதுலே ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ட்ராக் கிட்ட இந்த ஒயிட் லைனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம ஆட் பண்ண டெம்ப்ளேட் வீடியோவோட லென்த் தான் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ அதனால இந்த டெம்ப்ளேட் வீடியோவோட லென்த் கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஒயிட் லைனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸஸா இருக்கக்கூடியதெல்லாம் ட்ரிம் பண்றதுக்காக இந்த ட்ராக்ஸ்க்கெல்லாம் லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த ஐக்கான லாங் பிரஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த 3 ட்ராக்குக்குமே இருக்கக்கூடிய ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்க போறேன். நீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய தேர்ட் ட்ரிம் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். இதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி சேமா வந்து ட்ரிம் ஆகிடும். இப்போ நம்ம மேல இருக்கிற இன்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக் வந்துடலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோவை நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம்.
ஸோ சேவ் பண்ணுறதுக்காக ரைட் சைட் டாப்பில் இருக்கக்கூடிய ஷேர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு வீடியோக்கான குவாலிட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்க்ரீனில் சேவ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அது பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.